ஸ்ரீமதே ராமானுஜாய நம. இன்னைக்கு மார்கழி மாதம் 1ஆம் நாள். மார்கழி மாதம்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஆண்டாளும் அவள் நமக்கு கொடுத்த திருப்பாவையும் தான். இந்த மார்கழி 1ஆம் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்தை உங்களோடு சேர்ந்து நான் அனுபவிக்க போகிறேன். வாங்க இன்னைக்கான பாசுரத்தை பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நிரழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்காள் குருவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் பொல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் என்பாவாய். இந்த முதல் பாசுரத்தில் ஆண்டாள் நம்ம எல்லாரையும் நோன்பு நோக்க கூப்பிடுறா. அது என்ன நோன்பு? எதற்காக அந்த நோன்பு? அந்த நோன்பு மார்கழியில் நடக்கிற திருப்பாவை நோன்பு. இந்த நோன்போட முக்கியமான ஒரு நோக்கம் நாம கண்ணனை அடையிறது, கண்ணனை ஸ்ரீவைகுண்டத்தில் போய் சேர்றது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நம்ம எல்லாருடைய எண்கோள், அது மட்டும் இல்லாமல் திருப்பாவையுடைய எண்கோளையும் சொல்லிடுறான். நம்ம எல்லாரும் கண்ணனை ஸ்ரீவைகுண்டத்தில் போய் அடையிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத அடுத்தடுத்த பாசுரங்களில் வரிசையாக சொல்ல போகிறான். அதற்கான ஒரு சின்ன துவக்கம் தான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தோட முழு சாராம்சமும் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க இன்பங்களையும் தாண்டி ஒரு இன்பம் இருக்கு. இந்த உலகத்தோட இன்பங்களையும் சேர்த்து அந்த இன்பத்தையும் நமக்கு தரக்கூடியவர் நாராயணன் ஒருவனே அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே அந்த இன்பத்தை நாராயணன் கொடுப்பார்னு சொல்கிறார். நாளைக்கு அடுத்த பாசுரத்தை பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம.